அன்புமணி அண்ணாச்சி வராரு, ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா சடக்குன்னு மனசு திறந்து சொல்லுவார், தான் சொல்ல மாட்டேங்கார். பொத்தாம் பொதுவா நாட்டில் நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். நீங்க எதுக்குன்னு என்கிட்ட கேட்கப்படாது. ரெண்டு மாபெரும் சமுதாயத்தை பிரிச்சு வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதையும் சொல்லலாம், அல்லனா வேற எதையும் சொல்லலாம். உங்களுக்கு எது புரியுதோ அதை வச்சுக்கோங்கன்றார். தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமூகம், ஒன்று பட்டியலின மக்கள், அடுத்தது வன்னியர் சமுதாயம். நான் இது உள்ள ஜாதி அரசியலுக்குள்ளே நான் போகல, இது ஜாதி பிரச்சனையே கிடையாது. இந்த ரெண்டு சமூகங்களும் சேர்ந்ததுன்னா 40 விழுக்காடு மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் தொகையில் இருக்கிறார். ஆனால் இந்த ரெண்டு சமூகமும் ரொம்ப மோசமான சமூக நிலையில் இருக்கிறது. படிப்பு கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, மதுவுக்கு அடிமையாக இருக்கின்ற இந்த சமூகம். குடிசையில் வாழ்ந்து கொண்டு வேலைவாய்ப்பு இல்லை, வளர்ச்சி கிடையாது, விவசாயத்தை நம்பி விவசாய கூலியை நம்பி இருக்கின்ற சமூகங்கள். இந்த ரெண்டு சமூகத்திற்கும் வளர்ச்சியின் இந்த திட்டங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஆட்சியும் கொண்டு வரல. குறிப்பாக திமுக இதில் திட்டமிட்டு இந்த ரெண்டு சமுதாயத்தை பிரிக்க வேண்டும், பிரித்தால்தான் இவர்கள் ஆட்சியில் இருக்க முடியும் என்று சூழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஏன்னா இந்த பிரச்சனைகள் ஏதோ திடீர்னு 30 ஆண்டு 40 ஆண்டு பிரச்சனைகள் கிடையாது. இது 200 300 400 ஆண்டுகளாக அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள், மற்ற சமூகங்களால் ஏற்படுத்த பிரச்சனைகள்.